Hi everyone, Vanakkam and welcome to Good Evening Canada. Indian show is sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time வந்து 9:02 p.m. in Toronto. The temperature is 23 degrees Celsius. இன்றைக்கு நிறைய அப்டேட்ஸ் வச்சுருக்கோம் ஆக்சுவலி உங்களுக்கு. A lot of updates கம்யூனிட்டியில் நடக்குது, சிட்டிஸில் நடக்குதுன்ட்டு. So let's get right into it. So இன்றைக்கு top of the hourல we have Toronto Mayor Tory. அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஹவுசிங் இஷ்யூ இருக்குது டொராண்டோவில். நிறைய ஹோம்லெஸ் ஆக்கள் out in the streets. இது வந்து ஒரு இஷ்யூவாக ப்ரெவலண்ட்டாக நியூஸில் அடிக்கடி வந்து நிற்குது. ஸோ இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அடிஷ்னலாக ஒரு $132.2 million வந்து ஹவுசிங் அஃபோர்டபுள் ஹவுசிங்குக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ இந்த பிளானை பற்றி தான் அவர் கதைக்க போகிறார். அண்ட் தென் ஹீஸ் ஆல்சோ கோனா ஷேர் வித் அஸ் அபவுட் ஸ்பீட் பம்ப்ஸ் வந்து இன்டர்செக்ஷன் போடுறதுக்கு. பேசிக்லி ஆக்கள் லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போது நிறைய பெடஸ்ட்ரியன்ஸ் அடிபடுறியம், இல்லாட்டி கார் மோதப்படுது. பிகாஸ் கேர்லெஸ் டிரைவிங், ஜஸ்ட் ஒரு கேர்ஃபுல் இல்லாமல், அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த டர்ன்ஸில் எடுக்கிறதால. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி, ஒரு பைலட், ஒரு டெஸ்ட் ட்ரை மாதிரி லெஃப்ட் டர்ன் எடுக்கிறவைக்கு ஒரு ரப்பர் ஸ்பீட் பம்ப் போட்டால் அவை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடணும்ட்டு. ஸோ இதை பற்றி தான் இஸ் கோனா ஷேர் என்ன பிளான், என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ் அவுட் அண்ட் அதுக்கு they can move forward and implement that everywhere else too. And then for our Canadian realm portion indica, we have Deputy Prime Minister and Finance Minister Christia Freeland. She's talking about இப்போ எல்லாருக்கும் தெரியும் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு. இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் அவை டிசைட் பண்ணுறவ இப்போ அவைக்கு என்ன கம்ஃபர்டபுள், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், யார் ஃபாலோ பண்ணணும்ட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது யூகேயில் வந்து கனடாக்கு வந்து they've actually exempt us. ஸோ மீனிங் நாங்கள் அந்த யூஸ்வலாக வேறு ஆக்கள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்ட்டு, எங்களுக்கு கொஞ்சம் லீனியன்சி இருக்குதுன்ட்டு. ஸோ இதை வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டிருக்கேன், ஏன் கனடாக்கு இப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இதை பற்றி தான் ஷீஸ் டாக்கிங் அபவுட் that. And then again we have Deputy Prime Minister and Finance Minister Christia Freeland. She's talking also about internet பற்றி. ஸோ எல்லாருக்கும் தெரியும், எஸ்பெஷலி கோவிடோட வீட்டிலேருந்து வேறு செய்கிறதுக்கு, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த இன்டர்நெட் ஒரு முக்கியமான இது தான். பிகாஸ் எங்களோட டுடே டே அண்ட் ஏஜில் இன்டர்நெட் இல்லாமல் மோஸ்ட் இதில் வந்து நாங்கள் செய்யலாது. ஸோ இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இல்லாத இடங்களுக்கு வந்து அந்த ஃபண்டிங் கொடுத்து அந்த இடங்களுக்கும் இன்டர்நெட் கொண்டு வரதுக்கு their plan is there. ஸோ இதை பற்றி தான் she's going to share with us. And then we have our currency rates. And then Kalayarangmendeka, we have Chinmay Sivakumar. Sava பாட்டு பாடுறவன், I guess கேள்விப்பட்டிருங்க நிறைய பாட்டில் they do a lot of songs and covers and everything. இந்த பாட்டை வந்து ஆக்சுவலி பேக் ஹோமை பற்றி ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து ஒரு கவர் சாங் தான் செஞ்சுருக்கேன். இந்த பாட்டில் வந்து நிறைய வித்தியாசமான லொக்கேஷன்ஸ் அடுத்து அந்த ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல வடிவாக அதை ஒரு ஷார்ட் பீரியட் டைமில் they put together a really nice production. இதை வந்து நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கலந்தெல்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அந்த ரிலீஸ் பண்ண உடனே யூடியூப்பில் நிறைய வியூஸ் அதில் போய் கொண்டு இருக்குது. ஸோ இஃப் யூ டூ வாண்ட் வியூ தட் as well, கண்டிப்பாக யூடியூப்பில் போய் சின்மை சிவகுமாரன் சர்ச் பண்ணால் இந்த பாட்டெல்லாம் வரும் and நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ we have that treat for you today. And then we have our weather and our news. So top of the hour to start பண்ணவும். So again we have Toronto Mayor Tory in the housing பற்றி கதைக்க போகிறோம். So again இதை இந்த $132.2 million வந்து affordable housingக்கு போகுது. So let's see what he has to say. This is a minister who has done great things, and he's worked hugely with our deputy mayor, Anna Baila, who does such great work at the City of Toronto day after day, just pushing forward with the different kinds of housing projects that were embarked upon in the City of Toronto. You know, when I became mayor, the city for years had not met its own affordable housing targets, and they were tiny. They were relatively tiny, and the city had failed to meet its own targets for years. And part of the reason for that was that there just weren't the kinds of programs in place from the other governments. There was no national housing strategy in place, for example, at the time in preceding years. And that's not an excuse as to why the city didn't meet its own targets that it set, but it was one of the reasons, perhaps, why it didn't happen. And I went on a cold day to Lawrence Heights with Prime Minister Trudeau, and he announced that day, I think you were there as well, Minister, a national housing strategy for Canada. And you think to yourself, you know, and I'm sure people think this sometimes when Deputy Mayor Bilo and I announce things at the city,
will this ever happen? And lo and behold, not only has it happened, but when there have been successful elements of that national housing strategy, like the rental construction financing program, or like the rapid housing initiative, they've not just been proceeded with, they've been increased and expanded and repeated. And I want to tell you, it has made a big difference in the City of Toronto, because we wouldn't have been able to do some of the things we're doing. Right behind you here, you see an example of all three governments working together. In this case, the provincial government made the land available, and we worked with the federal government on the financing side to make sure that housing could be built that is affordable for people right here in the heart of the downtown of the City of Toronto. And this rapid housing initiative, this is sort of second phase 2, it has made a big difference, and people don't have to just wish that they could see that difference. They don't have to just think maybe sometime they'll see it. There are people living in units today. They've moved in because the government required us under the rapid housing initiative to move quickly, which we have had to do in order to get the money, to put places in place, to put housing projects in place that can house some of the most needy people. You know, you see people protesting about the fact that we have people living in encampments. Deputy Mayor Bilo and I and the Minister and everybody else, the Member of Parliament, we don't want anybody to live in an encampment, but we need to have places to have them housed safely and in a healthy and legal manner. And these units, a lot of the supportive housing units financed by what we're here doing today, are going to be the places that we can take people, as the Minister said, who are precarious in their housing or who are homeless, experiencing homelessness. And so I just want to say thank you, because this is a great example, again, this $132 million, which we will put to use because we have to in 12 months, not 24 months, not 36 months, not 5 years. You will see these units in use, occupied by people who are experiencing homelessness in a very short period of time, as you have done with the first phase of this program. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time on the 9:09 p.m. in Toronto, and the temperature is 23 degrees Celsius. So Toronto Mayor John Tory again in the housing abadi kaichirukar. So pathingala additional funding idu, so 132.2 million vanda additional kudukren federal government. So munnadi avanda goal vanda 3000 housing units வந்து கொடுக்கறதுக்கு, இப்போ வந்து 4700 housing units கொடுக்கறதுக்கு, and இப்போ within the next 12 monthsக்குள்ள அவன் goal வந்து additional 233 housing units கொடுக்கறதுக்கு. So again இது வந்து ஒரு short term goal-ஆ நடக்குது, like இந்த 12 monthsக்குள்ள இப்படி நடக்கணும்னு. And again, a lot of people homeless இருக்கிறோம், and legality எல்லாம், there's been a lot of talk with the cops and everything involved in that. So இந்த வந்து ஒரு solution ஆகிறதுக்கு இந்த method போயிட்டிருக்கோம். So hopefully in the 12 monthsல they can serve that, and the housing units alone will be in place in Toronto. So again we have Mayor John Tory. Ennath patti kaikaranda again in the speed bumps patti, rubber speed bumps. So again inga intersection la pogumbodhu I think nariyaakal maybe yourself illati yara therinjave but left turn nadakkarvekkum neradiya vaararekkum pedestrian ekkum nariya accidents alla vandu nadakkum on the pedestrian ekku illati straight ah varavekku left turn nadakkarvekku a lot of confusion, and adu vandu mostly avoid panni vidalam by the left turn edukkarvekku. So இந்த ஒரு பைலட் பிளான் மாதிரி ஒரு டெஸ்டிங் வச்சிருக்கேன். இந்த ரப்பர் ஸ்பீட் பம்ப் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கிறவைக்கு நடவலை வைக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன் மிடில். ஸோ நீங்கள் போகும்போது அஃப்கோர்ஸ் எந்த ஸ்பீட் பம்ப் நீங்கள் போகும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் காஷியஸோடு தான் உங்களோட கார் எடுத்துக்கொண்டு போகணும். ஸோ ஐடியா என்னென்னா, இப்படி இந்த ஆங்கிளில் போகிறவைக்கு இப்படி ஸ்லோவாக போகும்போது ஒன்று அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் ஆக்களை வந்து வடிவாக கவனித்து அதை போவியும், அண்ட் டூ ஸ்லோ டவுன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு அவசரப்படையிலாது, பிகாஸ் தென் கார் டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு அந்த பிஸியான இடங்களை கூட இந்த லெஃப்ட் டர்னால் பாதிக்கப்படுறவைக்கு அந்த இன்டர்செக்ஷன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டாக போடுறேன். சூன் கொஞ்சம் இடத்துக்குள்ள போனால் அப்புறம் அதை வேலை செஞ்சால் then you will see it around everywhere. But அது வரைக்கும் this is what their plan is. So let's see what John Tory has to say about that. We are committed to the Vision Zero that says we want to have zero deaths and serious injuries because of collisions between cars and pedestrians and cyclists. And 18% of the fatalities that happen in intersections as a result of collisions between pedestrians and cars involve people making left turns.
And if you think about it, that's because the drivers are often focused on the traffic that is coming at them. They're focused on making the turn, sometimes cut a corner, or will do it more quickly than they should. And that often will put a pedestrian at risk who happens to be in the intersection crossing the street. By putting these rubber bumps in that kind of direct the nature of the turn that the driver is making, and to some extent control the speed at which that turn is made because of the angle, it slows things down, it makes things more careful and deliberate, and that will help to keep people safe and to save lives, and it won't interfere with people making left turns. It will just cause them to be made on a more careful basis, and these are the kinds of things that Vision Zero is meant to do. We're going to try these at 8 different intersections where the numbers show us there have been a higher number of collisions and fatalities, and see the difference it makes, and then look at expanding it across the city. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. Hi guys, welcome back to Good Evening Canada. So அடுத்தது we have our Canadian Vela portion, and in again we have Deputy Prime Minister and Finance Minister Christia Freeland. And today in Canada, she's talking about Canada in the UK rules travel பண்ணலாம் புதுசா போட்டிருக்கேன், அந்த rules எல்லாம் in place இருக்குது. So இது கனடாக்கு என்ன அதை பத்தி தான் press எல்லாம் கேட்டிருக்கேன். So let's have a watch. Okay, well, thank you very much for the question. I think something that COVID has made very clear to all of us is how important it is for each country to make its own decisions when it comes to its borders. And so, as a Canadian minister, I speak for Canada. For our government, when it comes to our own border decisions, the most important thing is the health and safety of Canadians, and the decisions that we're making at the Canadian border are always based on the best advice that our public health officials and scientists can give us. And I think that it's important for all of us to really respect the sovereignty of other countries and their right to make the decisions that they think are best for them. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce CTCC. Time வந்து 9:16 p.m. in Toronto, and the temperature is 23 degrees Celsius. So again, I'm going to Deputy Prime Minister and Finance Minister Christia Freeland. அவருக்கு கேள்வி வந்திருக்குது, ஏன் கனடா மட்டும் அலோவ் பண்ணல இந்த எக்ஸம்ஷன்ஸுக்கு. அண்ட் யூகே என்ன சொல்லியிருக்கோம்னா, 2 டோஸ் போட்ட ஆட்கள் யூஎஸ்ஆலையும் யூரோப்பியன் கண்ட்ரியாலும் அப்ரூவ் பண்ண டோசஸ்ண்டா அந்த 10 நாள் ஐசோலேஷன் நீங்கள் இருக்க தேவையில்லை, அந்த குவாரண்டைனில் இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த முதல் ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள்
கிளியர்னு காட்டணும் அண்ட் தென் வந்த அப்புறம் கிளியராக காட்டணும்ட்டு. பட் கனடாவுக்கு வந்து அந்த எக்ஸப்ஷன் நம்ம அலோவ் பண்ணல. ஸோ இது கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காண்டா, இப்போ நாங்கள் வந்து கனடாக்கு தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், இப்போ யார் உள்ள வாரியம் யார் வெளியில் போகிறோம்ட்டு. பிகாஸ் எங்களோட மக்கள் எங்களோட ஆக்களுக்கு நாங்கள் வந்து சேஃப்டியாக நாங்கள் அதை பார்க்கணும்ட்டு. ஸோ யூகே ஏன் வந்து கனடா இன்க்ளூட் பண்ணலைன்னு நாங்கள் வந்து ஒன்றும் கொஸ்டின் பண்ணிடலாது, ஏன்டா அது யூகேயோட டிசிஷன் உண்டு. ஸோ ஏன் யூகேக்கு வந்ததுக்கு இருக்கும்போதும் யூகே எந்த ஒரு பதிலும் சொல்லலை, ஒரு ரீசன் அப்படி ஒன்றும் சொல்லலை. பட் தே ஜஸ்ட் செட் கனடா வந்து இதில் இன்க்ளூடடாக அந்த எக்ஸப்ஷனுக்காகவே இருக்காதுண்டு. பட் அகேன் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, ஈவன் கனடா இட்செல்ஃப் ஆகஸ்ட் 9 வந்து யூஎஸ் ஆக்களுக்கு வந்து இங்கே வாரத்துக்கு அலவுட், ஆனால் நாங்கள் ஸ்டில் அங்கே யூஎஸ்க்கு போகிறதுக்கு அலவுட் இல்லை. ஸோ ஸ்டில் லாட் ஆஃப் டிசிஷன்ஸ் அப்படி மேக் பண்ணணும். பட் அது அகேன் ஒவ்வொரு கண்ட்ரியும் பொறுத்து அவேண்ட ஆக்களுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை மட்டும்தான் தான் அவே சேவியம். So again, our next topic, we do have Deputy Prime Minister and Finance Minister Christia Freeland again. என்னை பற்றி கேட்குறாண்டா, இப்போ அகேன் இன்டர்நெட்டை பற்றி. அண்ட் அகேன் இந்த இன்டர்நெட் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும், எஸ்பெஷலி வித் கோவிட். லாட் ஆஃப் ஏரியாஸ் எல்லாம் இப்போ உங்களோட ஃபுல் டே பார்த்தீங்கன்னாலும் ஐம் ஷோர் நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிடலாதுண்டு. ஈவன் நாங்கள் கேம்பிங் அதில் போய்க்க சில வேலை மேபி அந்த 2 நாள் மேபி யூ மைட் மேக் டூ. இப்போ மற்றபடி வேலைக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்மிஷன் எந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னாலும் இன்டர்நெட் தேவைப்படுது. ஸோ இன்டர்நெட் இல்லாத இடங்களுக்கு வந்து இந்த அடிஷ்னல் ஃபண்டிங் கொடுத்து இன்டர்நெட் வர வைக்கிறதுக்கு தான் இந்த பிளான் ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி தான் கேட்குறேன். லெட்ஸ் ஹேவ் a watch. I am so delighted to announce that the governments of Canada and Ontario, in collaboration with the Canada Infrastructure Bank, have entered into a historic partnership that will bring high-speed internet to nearly 280,000 rural Ontario households in nearly 900 communities across the province by the end of 2025. This means that nearly half of all households without broadband are now on track to be connected. This is a truly Team Canada effort that has been made possible by an equal federal-provincial investment totaling $1.2 billion. In addition, the Canada Infrastructure Bank is assessing opportunities to provide further financing on a project-by-project basis. Whether Canadians live in big cities or small communities, broadband is central to our lives. I'm also pleased to announce that through the new Canada Community Building Fund, formerly known as the Gas Tax Fund, the federal government has provided Ontario municipalities with over $850 million for this fiscal year, along with a top-up of more than $816 million. This total investment of $1.6 billion is double what Ontario communities received through this transfer last year and will support infrastructure projects in municipalities across the province. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time on the 9:21 p.m. in Toronto, and the temperature is 23 degrees Celsius. So speaking about travel bans எல்லாம் கழிக்கும்போது Toronto Pearson International Airport அது வந்து டொராண்டோவில் இருக்குது. ஸோ நிறைய ஆகல இப்போ தெரியும், ட்ராவலிங் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ லாட் இப்போ வெக்கேஷன் எடுக்கிறியும் இல்லாட்டி இங்கே அதை போயிட்டு வரேன்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 week 2 weeks ஃபேமிலியோட போகிறியும், தனியாக போகிறியும், கப்பல்ஸாக போகிறியும், whatever it is. பட் ட்ராவல் பண்ண இருந்தால் எக்ஸைட்டடாக எல்லாரும் மேலே போகிறியும். ஸோ என்ன பிரச்சனைண்டா, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற ஆட்கள் வந்து ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் பண்ணுறியும். தேர் சேயிங் ஏர்போர்ட் சரியான க்ரௌடடாக இருக்குது. ஸோ நாங்களும் இப்போ எஸ்பெஷலி கோவிடோட ஒரு வெரி யூஸ்டு, இப்போ எங்கேயாவது போனால்
ஆறாவது வழியால் இருந்து அந்த லைனுக்கு வழியால் இருந்து அந்த பாப்பியம் நீங்கள் ஸ்பேஸ் 2 meters டிஸ்டன்ஸாக இருக்கிறீங்களா, கிட்ட நிற்க வேணாம், ஒரு சேஃப்டி ரெகுலேஷன்ஸ், மாஸ்க் போட்டிருக்கேன் எல்லாம் அதை பார்க்குறதுக்கு தே ஹாவ் ஒரு 2-3 ஸ்டாஃப் மெம்பர்ஸ். இப்போ நீங்கள் மாலுக்கு போனீங்களாம் சரி, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்களாம் சரி, இந்த மாதிரி ஆட்கள் இருப்பீங்க. ஏர்போர்ட்டில் வந்து போன ஆட்கள் வந்து தே பின் சேயிங் இந்த மாதிரி யாரும் இல்லை, இப்போ ஸ்பேஸ் பார்க்குறதுக்கும் இல்லை, அண்ட் ஏர்போர்ட் சரியான க்ரௌடட் ஆகிட்டு இப்போ அந்த நார்மலாக நிற்கிற மாதிரி லைனில் தான் நாங்கள் நிற்கிறோம்ண்டு. அண்ட் அவை மனசுக்குள்ளே அவை ஃபீல் பண்ணது இப்போ எனக்கு கோவிட் இல்லாமல் இவ்வளோ நாள் நான் சேஃபாக இருந்தாண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே எனக்கு வர போகிற மாதிரி தோணுதுண்டு. பிகாஸ் அவ்வளோத்துக்கு எல்லாரும் கிட்டுக்கிட்டே நிற்கிறீங்கட்டு. ஸோ தேர் சேயிங் இட்ஸ் அண்டர் ஸ்டாஃப்ட். ஐ டோன்ட் நோ அது உண்மையா இல்லையா அண்ட் அண்டர் ஸ்டாஃபாக எவ்வளோ ஆக்கள் இருக்கிறீங்கட்டு. பட் இட் சீம்ஸ் த வே பிகாஸ் அந்த ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைண்டு. அண்ட் ஆல்சோ இப்படி பார்க்கும்போது இப்போ யாராவது எங்களுக்கு ஏர்போர்ட்டில் கைட் பண்ணாட்டி சரி இஞ்சால லைன் வாங்கோ இஞ்சால வாங்கோ இந்த ஃப்ளைட் அப்படின்ட்டு கவனித்து செய்யாட்டி அந்த டைமிங்கும் உங்களுக்கு வராது. சில ஆட்கள் இப்போ லேட்டாக போயிட்டீங்கன்னா they're not able to get through உங்களோட செக்கிங் கஸ்டம்ஸ் எல்லாம் போயிட்டு தான் நீங்கள் போகலாம் முழுக்கில். ஸோ a lot of people complain பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளைட்டும் அவை மிஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ a lot of people not happy இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அரைவல். ஐ நோ அரைவல் இப்போ ஃப்ளைட்லேருந்து நீங்கள் வரும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு வெயிட் பண்ணுறவ ஒரு 40 minutes மேபி 1 hour கிட்டத்தட்ட. இப்போ இட்ஸ் டேக்கிங் அப் டு 3 hours வரதுக்கு. ஸோ அகேன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது யோசிச்சா பி வெரி கேர்ஃபுல், எஸ்பெஷலி உங்களோட ஃபேமிலி எல்டர்லி பீப்புள் குழந்தை குட்டியில் யாராவது கொண்டு போனீங்களா மாஸ்க் போடுங்க. பட் அங்கே வந்து ஏர்போர்ட்டாக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இம்பாசிபிள் வந்து ஒவ்வொரு ஆளும் 2 meters நிற்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனீங்களா கொஞ்சம் ஒரு மெஸ் ஒரு கியாடிக்கான சுச்சுவேஷனுக்குள்ள தான் போவீங்க. ஸோ தட் இஸ் த கேஸ் டூ பி கேர்ஃபுல் ஆஃப் தட். அண்ட் another thing though with traveling கொஞ்சம் ஹாப்பியான நியூஸ். Blue Jays, Toronto Blue Jays, அவை வந்து again last week நாங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க டிக்கெட்ஸ் எல்லாம் விற்கிறீங்கட்டு. பிகாஸ் எங்களோட ஹோம் கேமுக்கு they're returning back home and ஹோம் கேம் வந்து விளையாட போறீங்கட்டு. ஸோ in honor of that what they're doing is நிறைய Canadian landmarkகள். ஸோ இப்போ Niagara Falls பார்த்தீங்கன்னா சரி, Skyline Tower, இந்த மாதிரி குட்டி குட்டி இடங்கள் வந்து சில பாஸ்டன் பீஸா இட்ஸ் லைக் த ரெஸ்டாரண்ட்ஸ் அது வந்து எல்லாம் ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ப்ளூ ஜேஸ் வீட்டு வரதுண்டு. அந்த கலர்ஸ் எல்லாம் அந்த பில்டிங்ஸுக்கு பாஸ்டன் பீஸா வந்து ஃப்ரீ மெர்ச்சன்டைஸ் எல்லாம் ஒரு ராஃபல் டிக்கெட் மாதிரி வச்சு யூ கேன் வின் சர்டன் திங்ஸ். ஸோ எவ்ரி ஒன்ஸ் ரியலி எக்ஸைட்டட். ஸோ இந்த ஒரு செலிப்ரேட்டரி மூடில் எல்லாம் இருக்கிறோம். So if you do want to win some merchandise, or I think ஒரு 4-5 Boston pizzas across Canada இதில் வந்து participate பண்ணுறேன் கண்டிப்பாக you can check that out. And the முதலாவது game is also on Friday. So நீங்கள் போய் ஃபேமிலியோட இல்லாட்டி you want to go watch the game கண்டிப்பாக look into the tickets and go for that as well. அடுத்தது we have our currency rates for today. So இந்த மாதிரி currency rates இந்த பார்த்துட்டு வரோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 183 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time on the 9:25 p.m. in Toronto and the temperature is 23 degrees Celsius. So again, Blue Jays, that's exciting news. But some more exciting news, Canada. Olympics நடந்துட்டு so I'm sure as all of you guys know. Canada actually வந்து 11 medals வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து they have 3 golds, 3 silver and 5 bronze. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு 3வது கோல்ட் வந்திருக்குது. இது வந்து rowing a boat. So really exciting. And இதில் என்ன I think more பெருமைப்படுற விஷயம்டா எல்லாம் பெண்கள், all ladies, all women தான் இந்த மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். So go women in Canada represent பண்ணி எடுக்கிறதுக்கு. So hopefully they do bring more. So பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். But congratulations to that. Another thing I want to also talk about is blood donations பற்றி.
I know இப்போ கோவிடோட a lot of surgeries எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். நான் இமீடியட்டான சர்ஜரிஸ், இப்போ உடனடியாக லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கிற சர்ஜரிஸ்க்கு வந்து அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணி பிகாஸ் they weren't able to take hospital capacity-ஆல் நிறைய ஆட்கள் அதுக்குள்ளே எடுக்க இல்லாதுண்டு and it's not safe for those people to be there. ஸோ blood obviously இப்போ நாங்கள் டொனேட் பண்ணுறது அது வந்து லைஃப் லாங்காக இருக்காது ஒரு பேங்க்கில். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதே போல் தான் உங்களோட பிளட்டுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸும் அந்த ரத்தத்தில் செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பிகாஸ் இப்போ எல்லாம் நார்மலாக வந்து பீப்புளர் இப்போ நாங்கள் ஸ்டேஜ் 3க்கு வந்துட்டு லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் ஓப்பன்ட் அப். அதே போல் இந்த நான் எமர்ஜென்சியான hospital proceduresum they're starting to do. So இதெல்லாம் செய்யும்போது என்ன தேவைப்படுதுண்டா blood supply தேவைப்படுது. So again I know COVID maybe வெளியால போகிறது ஆட்கள் didn't want to go out as much, but if you can give blood and you do give blood usually in the time போகிறண்டா நல்ல time because அது நிறைய ஆட்களுக்கு இப்போ உதவாம் and it needs to help them as well. Because in the surgeries எல்லாம் take place பண்ணுறபடியே ஸோ ஒரு ஹை டிமாண்ட் அதுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக if that's something you can do, definitely do that. Actually நான் எப்பவும் கொடுத்ததில்லை, பட் எனக்கு விரும்பி கொடுக்கறதுக்கு ஸோ இந்த நியூஸ் எனக்கு பார்த்த உடனே எனக்கு போய் எங்கேயாவது கொடுக்கணும்னு தோணுது. Never done it, so hopefully it goes well. But if you do know anyone, எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு சொல்லி just make a trip out of it. You're helping someone at the end of the day. So கண்டிப்பாக நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தால் you can go do that. அடுத்தது we have our கலையரங்கம் for today. And again கலையரங்கத்தில் we have Chinmay Sivakumar. Again she's a singer. I think நிறைய பேர் எங்களை ஷோவில் வந்து பார்த்துருப்பீங்க a lot of her songs. She's an independent artist. And இந்த பாட்டை வந்து ஒரு கவர் பாட்டு செஞ்சுருக்கா and it's a பாட்டு about back home. ஸோ இந்த பாட்டு வந்து பேக் ஹோம் பற்றி என்றாலும் இஞ்சையும் அங்கேயும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிளிப்ஸ் நிறைய எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து தேவ் மேட் ஒரு அமேசிங்கான ப்ரொடக்ஷன். இதில் வந்து நிறைய வித்தியாசமான லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமாக நல்ல குவாலிட்டி உள்ளதாக எடுத்திருக்கேன். another little thing இதை பற்றியும் ஒரு கொலாபரேஷனாக செஞ்சுருக்கேன். ஸோ again நிறைய ஆர்டிஸ்ட் இன்வால்வ் பண்ணி and I love that. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து வேறு ஆக்களும் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிக்க அந்த ப்ரொடக்ஷன் செய்யும்போது இட்ஸ் நைஸ் பிகாஸ் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்க்க ஒரு there's a feeling to that. ஸோ அகேன் நீங்கள் யூடியூப்லேயும் கண்டிப்பாக சின்மய் சிவகுமார்னு சர்ச் பண்ணி அவனோட வேறு பாட்டெல்லாம் பார்க்கலாம். பட் அகேன் இந்த பாட்டு கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆனோன்னு நிறைய வியூஸ் வந்திருக்குது. ஸோ அதே போல் ப்ளீஸ் வாட்ச் வியூஸ் எல்லாம் support them with your views. And without further ado, let's have a watch. அன்று வந்த காற்றே மீண்டும் வராதோ, அன்று போல இன்றும் ஒரு செய்தி சொல்லாதோ, சொந்த மண்ணை போல சொர்க்கமில்லையே, அள்ளி தந்த பூமி எங்கள் அன்னையே, என் தாயின் மடியில் தலையும் சாய Oh
மூச்சே அன்று வந்த காற்றே மீண்டும் வராதோ அன்று போல இன்றும் செய்தி சொல்லாதோ சொந்த மண்ணை போல சொர்க்கமில்லையே அள்ளி தந்த பூமி எங்கள் அன்னையே வயல்வெளியில் மழையின் வாசம் இங்கு இல்லை உயிர் தேடும் இளமை காலம் மீண்டும் இல்லை மனம் நாடும் பசுமை கண்ணில் காணவில்லை அந்த நதியில் ஓடும் மலை மேல் நான் மழையாய் மாறவா சொந்த பூமியிலே நான் வாழ்ந்திடவே தாய் மண்ணின் மடியில் வாழ்ந்தால் போதுமே அன்று வந்த காற்றே மீண்டும் வராதோ அன்று போல இன்றும் ஒரு செய்தி சொல்லாதோ I love my motherland, oh, and the people here we know how to love, and that's about it. Happiness is what we live on. We love, we love, we love with all of our hearts. Our motherland we love, we're one in it, we stay. Oh, motherland, அன்று பாடம் கேட்கும் கூடம் இன்று வேண்டும் ஒன்று சேரும் நண்பர் தோளில் சாய வேண்டும் நிழல் வீசும் பலாமரமே ஊஞ்சல் வேண்டும் எங்கள் மௌனம் கூட தமிழாய் பேச வேண்டும் பல ஜென்மம் வந்து போனாலும் சொந்த மண்ணில் பிறக்கவே அந்த வாழ்க்கையை இன்று மீட்கவே எந்த நிறுதி மூச்சும் தாயின் மண்ணிலே தன்னானே ரந்திரி நானா தன்னானே ரந்திரி நானா ஐ தை 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 தன்னானே ரந்திரி நானா தன்னானே ரந்திரி நானா ஐ தை 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 அன்று வந்த காற்றே மீண்டும் வராதோ அன்று போல இன்றும் ஒரு செய்தி சொல்லாதோ சொந்த மண்ணை போல சொர்க்கமில்லையே அள்ளி தந்த பூமி எங்கள் அன்னையே என் தாயின் மடியில் தலையும் சாய வேண்டினேன் தமிழை உன்னை உயிரின் மூச்சாய் தீண்டினேன் கண்கள் திறந்து தாய்மண் கனவுகள் காண்கிறேன் அந்நிய மண்ணில் அகதி
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time on the 9:38 p.m. in Toronto and the temperature is 23 degrees Celsius. And bless you. So next, என்னத்தை பற்றி காய்க்கிறோம்டா குபேக்கை பற்றி. ஸோ குபேக் ஆக்கள் வடிவ கேட்டுக்கோங்க, especially you guys. ஸோ குபேக்கில் வந்து இந்த டெல்டா வேரியண்ட், ஐ நோ கோவிட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வேவ், ரெண்டாவது வேவ், மூன்றாவது வேவ் வந்த அப்புறம் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் இந்த டெல்டா வேரியண்ட்ஸை பற்றி காய்ச்சிருக்கேன். அந்த டெல்டா வேரியண்ட் அகேன் ஒரு ஸ்ட்ராண்ட் இந்த கோவிடில் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், இன்னும் கொஞ்சம் இம்யூன், அந்த ஒரு ஸ்ட்ராங்கரான வேரியண்ட் சொல்லலாம், கொஞ்சம் எல்லாம் தாண்டி ரெசிஸ்ட் பண்ணி வந்திருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டு தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டில் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம், பிகாஸ் இதே மாதிரி கணக்கா வேரியண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ குபேக்கில் வந்து இந்த டெல்டா வேரியண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராமிட்டாக வந்தோண்டு இருக்குது. ஸோ கூடாக்களுக்கு வந்தோண்டு இருக்குது. ஸோ கேனாவே வந்து சிலவேளை ஒரு another fourth வேவுக்கு ரெடியாக இருக்கலாம், என்னென்ன அந்த கட்டத்துக்கு இன்னும் வரையில, பட் அந்த மாதிரி தான் இப்போ போய்கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேசஸ் வந்து இப்போ 864 ஆக்டிவ் கேசஸ் இருக்குது. இதில் வந்து 61 வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தவ அண்ட் 19 வந்து ஐசியூவில் இருந்திருக்கு. புது டெத் ஒன்று வரையில் சின்ஸ் ஜூலை 22 விச் இஸ் pretty good அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா. பட் அகேன் இந்த நம்பர்ஸ் ஒரு மேலேயும் கீழேயும் அந்த ஒரு நிலைமையாக இருக்கும், பிறகு கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும், பிறகு கொஞ்சம் செட்டு பண்ணும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் ஒரேசா அதை வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் குபேக்கில் வந்து கேட்டிருக்கேன் அகேன் இந்த ப்ராக்டிசஸ், ஸோ உங்களோட மாஸ்க்கு போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட கையை சானிடைஸ் பண்ணுங்க, போயிட்டு அங்கேயாவது வந்தால் உடுப்பு கலவுங்க, கையை கலவுங்க. மேக் ஷூர் யூ டூ தட் வெரி கேர்ஃபுல்லி, பிகாஸ் என்ன நடக்கும்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் நாங்கள் ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் ஒன்றும் இல்லை, பட் இந்த நாங்கள் என்னத்தை இருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் கேர்ஃபுல்லாக நடக்கலாம். ஸோ குபேக்கில் கண்டிப்பாக இருந்தீங்களா ஓ எங்கேண்டாலும் தான், பட் குபேக்கில் மோஸ்ட்லி பிகாஸ் இந்த வேரியண்ட் அப்கமிங்காக வருது. பி கேர்ஃபுல் வித் தட் அண்ட் ஸ்டே வித் தட். அண்ட் another நியூஸ் இஸ், ஸோ ஆன்டேரியோவில் வந்து எல்லாருக்கும் தெரியும் உங்களோட 3 ஸ்டெப் பிளான் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்லேருந்து மூன்றாவது ஸ்டெப் ஆகிறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒரு நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ மூன்றாவது ஸ்டெப்லேருந்து வெளியில் வரத்துக்கு இப்போ என்னென்ன க்ரைட்டீரியா தேவைப்படுதுன்னா பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து 80% பாப்புலேஷன் வந்து வேக்சின் போட்டிருக்கணுமெண்டு. ஸோ கெனேடியன் ஆக்கள் வந்து அந்த 80% மார்க் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 ஸ்டெப் வந்திருக்கும், பட் தேர் சேயிங் இன்னும் ஒரு 3 இருக்குதுண்டு. ஸோ ஸ்டில் இந்த ஒரு மார்க்கர்ஸ் மாதிரி எங்களுக்கு மெஷர் பண்ணக்கூடிய இது மாதிரி இன்னும் ஒரு 3 செக் மார்க்ஸ் நாங்கள் தட்ட வேண்டி இருக்குது. அதை செக் ஆஃப் பண்ண உடனே we can come out of this step 3. இப்போ என்ன நடக்குதுண்டா, இப்போ பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் இப்போ அவுட்டோர் நீங்கள் சம்மரண்டு யோசிச்சாலே நீங்கள் வெளியால் நிற்பீங்க. இப்போ வெளியால் நீங்கள் பார்க் அப்படி போனீங்களாண்டா, ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது செய்ய போனீங்களாண்டா, பிகாஸ் உங்களுக்கு கோவிடும் தெரியும்ன்றபடியாக பக்கத்து ஆக்களோடு நிற்க மாட்டோம். எங்களோட கூட்டமோடு போனால் அவையோடு தான் இருப்போம். ஏதாவது ஆக்டிவிட்டி செஞ்சால் அந்த குட்டி சர்க்கிளுக்குள்ளே தான் நாங்கள் செய்வோம். இல்லாட்டி யாராவது வீட்டுக்குள்ளே போனால் எனிதிங் லைக் தட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் ஒரு க்ளோஸ் சர்க்கிளுக்குள்ளே இருப்பீங்க. ஏன்னா என்ன பிரச்சனையாண்டா, இப்போ ஃபால் டைம் வரும்போது ஃபாலில் வந்து என்ன பிரச்சனையா, நீங்கள் வெளியால் அப்படி போயிடாது, வெதர் மாறிடும், குளிராயிடும். ஸோ ஒன் திங் வந்து உங்களோட ரெஸ்பிரட்டரி அந்த இருமல் வாரது, சளி வாரது, காய்ச்சல் வாரது, ஃப்ளூ எல்லாம் வாரது அந்த சீசனுக்குள்ளே தான் வரும். அண்ட் ரெண்டாவது வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி செய்யாமல் நாங்கள் இன்டோர்ஸுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டோர்
இப்போ எங்கேயாவது ஆக்டிவிட்டி ஏதாவது செய்ய போனால் உங்களுக்கு பெருசாக அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. போயிட்டு வர அந்த டிராஃபிக்குள்ளே பார்க்க போகிற இடத்துக்குள்ளே தான் நீங்களும் இருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இட்ஸ் குட், எல்லா நம்பர்ஸும் கீழால் வர. பட் தேர் ஹோப்பிங் அதை வந்து செப்டம்பரில் எதிர்பார்க்குறியும் கொஞ்சம் மேலே வரமண்டு. பட் we can do things to control that. ஸோ அதே போல் அகேன் குபெக்கில் சொன்ன மாதிரியும் எங்களுக்கு தான் எப்போ இருந்தாலும் அந்த மெயின்டைன் பண்ணுங்க, உங்களோட சர்க்கிளுக்குள்ளே இருங்கோ, மேக் ஷூர் வெளியால் போகும்போது மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் கவனித்து செய்யுங்கோ. பிகாஸ் we don't want to end up in another lockdown. ஸோ ப்ளீஸ் கவனமாக இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. And அடுத்தது we have our news for today. So weather for today. ஸோ இந்த மாதிரி வெதர் பார்த்துட்டு வரோம் நாளைக்கு. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும், மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக இருக்கிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. Time is 9:44 p.m. in Toronto. The temperature is 23 degrees Celsius. So, I'm going to news time vandachu. So, let's go to our news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாணம் மீண்டும் திறக்கும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான முதல் அளவுகோலை தாண்டியது. முழுமையாக மீண்டும் திறப்பதை நோக்கிய நகர்த்தலின் முதல் அளவுகோலை இன்று ஒன்டாரியோ தாண்டியுள்ளது. சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட்டின் கருத்துப்படி தகுதியானவர்கள் 80% பேர் முதலாவது கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். இன்று வரை தகுதி வாய்ந்தவர்களில் ஏறத்தாழ 70% பேர் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். ஒன்டாரியோ மாகாணம் மீண்டும் திறக்கும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஆரம்ப திகதி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதியாகும். ஆனால் இலையுதிர் காலத்தில் 4வது அலை ஒன்டாரியோவை தாக்குவதை தவிர்க்க ஒரு தற்காலிக திட்டத்துக்கான கோரிக்கைகள் அதிகரிக்கின்றன. ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றுக்கள் 3 வாரங்களில் முதல் முறையாக 200ஐ தாண்டியுள்ளன. சுகாதார அதிகாரிகள் இன்று 200க்கும் மேற்பட்ட புதிய தொற்றுக்களை பதிவு செய்துள்ளார்கள். இன்று பதிவான 218 தொற்றுக்கள் 3 வாரங்களில் முதல் முறையாக 200க்கும் மேற்பட்ட புதிய தொற்றுக்களை பதிவு செய்துள்ளன. இன்றைய அறிக்கை மாகாணம் முழுவதும் ஆய்வகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுக்களின் எண்ணிக்கையை 5,49,952 உயர்த்தியுள்ளது.
இதில் 5,39,200 பேர் தொற்றில் இருந்து சுகமடைந்துள்ளார்கள். மேலும் கோவிட் தொடர்பான 9,328 மரணங்களும் இதில் அடங்குகின்றன. தற்போது பதிவான தொற்றுகளின் 7 நாள் சராசரி 165 உள்ளது. இது ஒரு வாரத்துக்கு முன்னர் 155 இருந்தது. கனடாவில் ஃபென்டலின், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்பாடு கோவிட் தொற்று காலத்தில் அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டுகின்றது. தொற்றின் ஆரம்பத்தின் போது கனடாவின் நகரங்களில் ஃபென்டலின், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. போதைப்பொருள் நுகர்வதற்கான இந்த அதிகரிப்பு கடந்த ஆண்டு அதிகப்படியான அளவு போதை தொடர்பான இறப்புகளின் அதிகரிப்புக்கு வலுவான பங்களிப்பு காரணியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. 2020 ஆண்டின் ஏப்ரல் தொடக்கம் செப்டம்பர் வரை போதைப்பொருள் தொடர்பான இறப்புகள் மிக உயர்ந்ததாக இருந்ததை முந்தைய தரவுகள் காட்டுகின்றன. மீதமுள்ள கோவிட் கட்டுப்பாடுகளை நீக்க நியூ பிரன்ஸ்விக் மாகாணம் முடிவு செய்திருக்கிறது. ஆனாலும் இந்த முடிவு குறித்த சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நாளை முதல் அதன் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கைவிட நியூ பிரன்ஸ்விக் தயாராகி வருகிறது. ஆனாலும் புதிய டெல்டா மாறுபாட்டின் காரணமாக தொற்றின் எண்ணிக்கையில் அதிகரிப்புக்கு மாகாணம் தயாராக இருக்க வேண்டும் என சில தொற்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நியூ பிரன்ஸ்விக் மாகாணம் இன்று 4 புதிய தொற்றுக்களை பதிவு செய்துள்ளது. இன்று காலை வரை மாகாணத்தில் 66% அதிகமானவர்கள் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். கோவிட் தொற்று தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடையாக இருக்காது என கனேடிய தேர்தல் திணைக்களம் உறுதியளித்துள்ளது. மத்திய அரசு தொற்றை மையமாக கொண்ட தேர்தல் சட்ட மாற்றங்களை கொண்ட C-19 சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை என கனடாவின் தலைமை தேர்தல் அதிகாரி கூறியிருக்கின்றார். ஆனாலும் தொற்று காலத்தில் தபால் மூல வாக்குகளை எண்ணுவது குறித்த கேள்விகள் தோன்றியுள்ளது. கடந்த பொது தேர்தலில் பதிவான 18.3 மில்லியன் வாக்குகளில் சுமார் 55,000 வாக்குகள் தபால் மூலம் பதிவாகின. தொற்றின் போது இந்த எண்ணிக்கை இதைவிட மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கனேடியர்களில் 37% பேர் தபால் மூலம் வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டுவதாக புதிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவித்திருக்கிறது. இதனால் பல மில்லியன் தபால் வாக்குகளை எண்ண வேண்டிய நிலை தேர்தல் திணைக்களத்துக்கு தோன்றும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதேபோல் தபால் மூல வாக்குகள் ஒரு கட்சியை விட மற்றொரு கட்சிக்கு அதிகம் பயனளிக்கும் நிலை உள்ளதாகவும் கருத்து கணிப்பில் கூறப்படுகிறது. இன்று டோக்கியோ ஒலிம்பிக்கில் கனடா ஒரு வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்றுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை கனடா 10 பதக்கங்களை வெற்றி பெற்றுள்ளது. இவற்றில் 2 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கலம் ஆகிய பதக்கங்கள் அடங்குகின்றன. தொடர்ந்தும் கனடாவின் அனைத்து ஒலிம்பிக் பதக்கங்களையும் பெண் விளையாட்டு வீரர்களே வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ ப்ளூ ஜெய்ஸ் பேஸ்பால் அணி சுமார் 2 வருடங்களின் பின்னர் நாளை கனடாவில் ஒரு தொடரை ஆடவுள்ளது. ப்ளூ ஜெய்ஸ் அணி கனடா திரும்புவதை குறிக்கும் வகையில் நயாகரா நீர்வீழ்ச்சி, CN கோபுரம் உள்ளிட்ட கனடா முழுவதும் உள்ள அடையாளங்கள் இன்று இரவு நீல மற்றும் வெள்ளை நிறத்தில் ஒளியூட்டப்பட்டுள்ளன. இவை தவிரவும் கனடா முழுவதும் உள்ள நகரங்கள் பலவும் ப்ளூ ஜெய்ஸ் அணியின் வருகையை கொண்டாடுகின்றன. நாளை ஆரம்பமாகும் தொடர் டொரண்டோவில் அமைந்துள்ள ரோஜர்ஸ் மைதானத்தில் நடைபெறுகின்றது. கோவிட் தொற்றின் விளைவாக நடைமுறையில் உள்ள எல்லை கட்டுப்பாடுகள் காரணமாக ப்ளூ ஜெய்ஸ் அணி 2020 மற்றும் 2021 ஆண்டு ஆட்டங்களை பஃப்லோவில் விளையாடியது. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
Hi guys, welcome back to Good Evening Canada. So I'm going to news முடிவும் வந்தாச்சு. So that brings us to the end of our agenda, end of our show. So again, thank you எல்லாருக்கும் உங்களோட continued support. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸிலும் வந்து சரி, வாட்ஸ்அப்லும் சரி, யூடியூப், ஃபேஸ்புக், IPTV and now our app as well. So எல்லா பிளாட்ஃபார்ம்ஸிலும் உங்களை பார்க்குறதுக்கு thank you. Sponsors, ஏதாவது questions ஏதாவது இருந்தால், if you want to get in on this, கண்டிப்பாக messages and we'll get back to you. Artists, I know நிறைய பேர் இருக்கிறீங்க and I enjoy watching new songs as well, new dances, new covers as இருந்தாலும். So I know நிறைய பேர் இருக்கிறீங்க, வழியால் ஷையாக இருக்காமல் உங்களோட intro videos எடுத்து உங்களோட item அனுப்பி send it to us and we'll be more than happy to play it. And thank you all again and நாளைக்கு சந்திப்போம்.